Hello friends, வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம குட்டி குழந்தைங்களோட எப்படி ஃளைட் ஜர்னி பண்றது அப்படின்றத தான் பேச போறோங்க. நான் வந்து போன வருஷம் சிவானியோடயும் என்னோட குட்டி பாப்பாவோடயும் நான் வந்து தனியா சென்னையில இருந்து US வந்தேங்க. சோ என்னோட ஃளைட் ஜர்னில இருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் நான் கொடுக்க போறேன். சோ நிறைய பேர் இப்ப தனியா டிராவல் பண்ணுவீங்க இல்லையா, லீவ் ஆரம்பிச்சாச்சு, சோ குட்டி குழந்தைங்களை கூட்டிட்டு ஊருக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஹஸ்பண்ட் இல்லாம எப்படிரா போறது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப ஈஸியா நீங்க டிராவல் பண்ணலாம். சோ அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. இந்த வீடியோவை நான் வந்து ரெண்டா பிரிச்சுறேங்க. முதல்ல வந்து டிராவல் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணணும், அதுக்கப்புறமா டிராவல் பண்றப்ப நம்ம என்ன மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை ரெண்டா நம்ம பிரிச்சுப்போம். முதல்ல வந்து டிராவல் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்றது அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ முதல் விஷயம் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ஃப்ளைட்ல வந்து பேசினட் சீட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி பேசினட் சீட் அவைலபிளா இருந்ததுன்னா நீங்க டிக்கெட் போடும்போதே உங்க குழந்தைக்கு பேசினட் சீட் வேணும் அப்படின்றத ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேசினட் அப்படின்னா என்னன்னா ஒரு தொட்டில் மாதிரிங்க. இப்போ ஒரு ரோ ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னா நம்மளோட முன்னாடி சீட்ல நமக்கு நல்ல கால் இருக்கு, லெக் ஸ்பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, கால் நீட்டுறதுக்கு. அந்த ஸ்பேஸ்ல ஒரு சின்ன டப்பா மாதிரி நமக்கு செட் பண்ணி கொடுப்பாங்க. அதுல வந்து நம்ம குழந்தைய படுக்க வச்சுக்கலாம். அதுல பெல்ட் இருக்கும், ஸோ சேஃபா இருக்கும். அவங்களே ஒரு பிளாங்கெட்லாம் கொடுத்துருவாங்க. அது வந்து உங்களுக்கு குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. யூஸ்வலா கை குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம செக்இன் பண்ணும்போது அதை கொடுத்துருவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து கூட்டம் அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு அந்த பேசினட் சீட் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க எவ்வளவு பேக் எடுத்துட்டு போறீங்க அப்படின்றத கவனிங்க. நிறைய பேக் கையில எடுத்துட்டு போவாதீங்க. செக்இன் பண்றது நீங்க அளவா எடுத்து செக்இன் பண்ணிக்கலாம். இப்ப 4 பேக் அளவுனா 4 பேக் கூட செக்இன் பண்ணலாம். பட் கையில எடுத்துட்டு போற பேக் வந்து ரொம்ப நிறைய பேக் எடுத்துக்காதீங்க. ஏன்னா குழந்தையும் கையில வச்சுட்டு நம்ம பேக்கையும் கையில வச்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். முக்கியமா ஹேண்ட் பேக் எடுத்துட்டு போறதை விட ஷோல்டர் பேக் எடுத்துட்டு போறது ரொம்பவே அது ஈஸியா இருக்குங்க. நான் அதை தான் பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு லேப்டாப் பேக், அதுக்கப்புறம் ஒரு டைப்பர் பேக் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து டைப்பர் பேக்கே வந்து ஷோல்டர்ல மாட்டிக்கிற மாதிரி வருதுல்ல, அந்த மாதிரி பேக் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது நீங்க அதை பின்னாடி மாட்டிக்கிட்டு குழந்தைய முன்னாடி வச்சுக்கும் போது அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இந்த பேக்லலாம் நான் என்னென்ன எடுத்துட்டு போனேன் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் பேக், அதில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு லேப்டாப் பேக் மாதிரி. அந்த பேக்ல வந்து ஐபேடு, ஃபோனு, சார்ஜர், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் டிக்கெட், அதுக்கப்புறமா இமிக்ரேஷனுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வேணும், இது எல்லாமே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு பவுச்சில் போட்டு வச்சுக்கிட்டேங்க. ஸோ ஃபைல் வைக்கிற மாதிரி பவுச் இருக்கும்ல, அந்த பவுச்சில் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஸ், உங்களுக்கும் பாப்பாக்கும், இல்லை என் கூட ஒரு பெரிய பொண்ணு வந்தால என்னோட சிவானி பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறமா வந்து எதுக்கு இந்த ஆல்டர்னேட் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் குழந்தை உங்கள் மேலே சிந்திடுவாங்க, இல்லை ஏதாவது கொட்டிடுவாங்க. அதனால வந்து இல்லை நீங்கள் உங்கள் பெரிய பொண்ணே உங்கள் மேலே வாந்தி எடுக்கலாம், இது எல்லாமே நடக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பயுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னர்ஸும் கூட சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பேர் இருந்தால் எப்பயுமே நமக்கு நல்லது. சப்போஸ் ஃப்ளைட் டிலே ஆனால் கூட உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா டயப்பர்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எப்பயுமே நம்ம ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் நமக்கு என்ன ஆகும், நமக்கு டிலே ஆகலாம், எது வேணாலும் ஆகலாம், ஃப்ளைட்டு கூட கேன்சல் ஆகி டிலே ஆகலாம். இதெல்லாம் இருக்கிறதால குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணும்போது நம்ம எல்லாமே முன்னேற்பாடாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ ஒரு நாளுக்கு தேவையான டைப்பர் ஆல்ரெடி டைப்பர் பேக்கில் நான் வச்சுருந்தேன். பட் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு செட் ஆஃப் ஒரு 10 டைப்பர் வந்து நான் ஷோல்டர் பேக்கில் வச்சுக்கிட்டேங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து செரலாக் வந்து பேபி ஃபுட்டாக கொடுத்த ட்ராவல் பண்ணும்போது, ஸோ அந்த செரலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டின் வந்து உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டேங்க. மற்ற ஃபுட்டை வந்து எப்போ வேலைக்கு கொடுக்குற ஃபுட்டை எப்படி எடுத்துக்கிட்டேன் நான் டைப்பர் பேக் சொல்லும்போது நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், அப்புறமா வந்து ட்ரெஸ்ஸு, அப்புறமா இது எலக்ட்ரானிக்ஸு, அப்புறமா சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து வந்து இப்போ டைப்பர் பேக்கில் என்னென்ன வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ டைப்பர் பேக் இல்லையா, ஸோ கண்டிப்பாக டைப்பர் வேணும். ஒரு 5 டைப்பர் எடுத்துக்கிட்டேங்க. கூட வந்து ஒரு சின்ன பேக்கெட் வைப்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா குழந்தைங்க டாய்லெட் போயிட்டாங்கன்னா துடைக்கிறதுக்கு அது அப்போ யூஸ் ஆகும். நம்ம ஊர் மாதிரி தண்ணிலாம் அங்கே கிடைக்காது. ஸோ வைப்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து வந்து ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு பேக்கில் வச்சுக்கோங்க. மீதி ட்ரெஸ் வந்து ஷோல்டர் பேக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு சிந்தினாங்கன்னா மாற்றுறதுக்கு அந்த ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு யூஸ் ஆகும். ஸோ ஒரு செட்டு ட்ரெஸ் அதில் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா முக்கியமாக மெடிசன் எடுத்துக்கோங்க.
குழந்தைக்கு சம்டைம்ஸ் உடம்பு சரியில்லாமல் போகலாம் இல்லையா. ஸோ அதனால வந்து மெடிசன் கையோட வச்சுக்கோங்க. ஒரு ஃபீவருக்கான ஒரு மெடிசன் உள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 2 பாட்டில் நான் எடுத்துக்கிட்டேங்க. ஒன்று வந்து குடிக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டில், இன்னொரு பாட்டில் வந்து காலி பாட்டிலாக நான் எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா வந்து இப்போ செரலாக் கலக்கிறதுக்கு நமக்கு சுடுதண்ணி வேணும்ல. அப்போ வந்து நம்ம இந்த காலி பாட்டிலை ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட கொடுத்தா அவங்க சுடுதண்ணி பிடிச்சி நமக்கு தருவாங்க. ஸோ அதனால ஒரு எம்டி பாட்டில் நான் கூட வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போவேன்னா ஃப்ளைட்லேயே நமக்கு நிறைய பொருள் நமக்கு தருவாங்க. பிஸ்கெட்டு, அப்புறமா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் தருவாங்க. ஸோ நாம் வந்து தனியாக நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஃபேவரட்டான உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா வந்து ஃபுட்டு. ஸோ ஃபுட்டை நான் எப்படி பிளான் பண்ணேன்னா, முதல் வேலை மட்டும் ஒரு சாலிட் ஃபுட்டாக கொடுத்தாங்க. இட்லி கொடுத்தேன் நான். இட்லி வந்து நெய் தடவி ஒரு ஃபாயிலில் ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன் ஒரு டப்பாவில் எடுத்துக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டியும் அந்த டப்பா தேவையில்லாமல் நம்ம வெயிட்டாக அதில் இருந்துரும். ஃபாயில் இருந்ததுன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருந்தால் கூட தூக்கி போட்டுடலாம். ஸோ அதனால் ஒரு ஃபாயிலில் மடித்து நான் எடுத்துக்கிட்டேன். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டப்பாக்களில் நான் அளந்து எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு செரலாக்கை வந்து டின்லேருந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதை கலந்து அப்புறம் அதை கழுவி வைக்கிறதுக்கு பெரிய தலைவலி ஆகிடும். அதுவும் குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். வீட்டிலனா இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பட் ஃப்ளைட்டில் போகும்போது இது நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ ஒரு வேலைக்கு அவள் 2 ஸ்பூன் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஸோ அவளுக்கு பசிக்கும் போது அந்த டப்பா எடுத்து தண்ணியை ஊற்றி கலந்து குடுப்பாட்டிட்டு மீதி இருந்தால் கூட அந்த டப்பா அப்படியே மூடி உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதை கழுவுற வேலை எனக்கு மிச்சமாச்சு, அளந்து போடுற வேலை எனக்கு மிச்சமாச்சு. இது ரெண்டும் எனக்கு ரொம்பவே யூஸ் ஆச்சுங்க. அதே மாதிரி ஒரு 3 டப்பா எடுத்துக்கிட்டேங்க. ஸோ 4 வேலை நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். ஒரு வேலை இட்லி, மிச்சம் 3 வேலை வந்து இந்த கஞ்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். கூடவே நாம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கூட கொஞ்சம் ஊட்டி விடலாம், அதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஃப்ளைட்டில் போகும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகலாமா, அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. சாலிட் ஃபுட்டாக நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போகலாங்க. இட்லி, வாழைப்பழம், அதுக்கப்புறம் புளியோதரை, சப்பாத்தி ரோல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பிரெட்டு எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். பட் லிக்விடாக இப்போ ஜூஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்போ கூட நீங்கள் குழந்தைக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ பால்லாம் வந்து ஒரு 150 ml எடுத்துகிட்டு போகலாம். மருந்து பாட்டில் அதே மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குடிக்கிற தண்ணி அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் பேபிக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க. இல்லை உங்களோட டானிக் ஏதாவது ஒரு சத்து டானிக் அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மருந்து இருந்ததுன்னா அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. லிக்விட் ஃபுட்டு தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ குழந்தையோட ஃபுட்டு எல்லாமே உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் தைரியமாக உங்கள் குழந்தைக்கு எது கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ப்ரீ ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணணும். அது என்னன்னா, குழந்தைக்கு வந்து சளி பிடிக்கிற மாதிரி எந்த பொருளுமே ட்ராவலுக்கு முன்னாடி கொடுக்காதீங்க. ஏன்னா குழந்தைக்கு சளி பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப சிவியர் ஆகிடும். அப்போ ஃப்ளைட் ட்ராவல் அப்போ அது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ குழந்தைன்னு இல்லை, ஒரு 4 வயசு பொண்ணு 5 வயசு பையனோட போறீங்கன்னா கூட சளி பிடிக்கிற மாதிரி எந்த ஐட்டமுமே கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் முன்னாடி நாள் சாப்பாடும் ரொம்ப ஹெவியாக நான்வெஜ் ஐட்டம் இந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் ஊருக்கு கிளம்பும் போது ட்ரீட் வைக்கிறேன் அது வைக்கிறேன்ட்டு நல்லா ஹெவி சாப்பாடு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டில் போய் நமக்கு வயிறு அப்செட் ஆகிடும். ஸோ சிம்பிளாக பருப்பு சாதம், ரச சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டு நீங்க போங்க. அது உங்களுக்கு வயிறு அப்செட் பண்ணாது. ஃப்ளைட் டிராவல் உங்களுக்கு அது ஸ்மூத்தா இருக்குங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ராலர் வேணுமா வேணாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். நான் வந்து ஸ்ட்ராலர் எடுத்துட்டு போனேங்க. ஏன்னா என் குழந்தை ஸ்ட்ராலர்ல உட்காருவா. ஸ்ட்ராலர்ல தள்ளிட்டு போறது ரொம்ப ஈஸி. நீங்க கேட் கிட்ட போனோம்னா அவங்களுக்கு கொடுத்தா அவங்க மடிச்சு எடுத்து வச்சிருவாங்க. திரும்பவும் நீங்க வெளியில வரும்போது உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்ட்ராலர் எடுத்துட்டு போறது அம்மாக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். பட் அதை மடிக்கிறதுக்கு நீங்க கத்துக்கங்க. ஏன்னா மடிச்சு நம்ம செக்யூரிட்டி செக்அப் அப்போ உள்ள வைக்கணும், பேக்கோட சேர்த்து அதையும் அனுப்பணும். ஸோ மடிக்கிறதுக்குலாம் நீங்க கத்துக்குங்க. உங்க குழந்தை ஸ்ட்ராலர்ல உட்காருன்னா தாராளமா நீங்க எடுத்துட்டு போகலாம். பட் குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஸ்ட்ராலர் வாங்குறீங்க, இப்பதான் உட்கார வைக்க போறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்ட்ராலர் எடுத்துட்டு போவாதீங்க. ஏன்னா குழந்தை அதுல உட்காரவே போறது இல்லை. நீங்க அந்த ஸ்ட்ராலரை தூக்கிட்டு திரியணும். 50% ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு தலைவலி தான். ஸோ ஸ்ட்ராலர் தேவைப்பட்டா நீங்க அங்கேயே கூட ஏதாவது ரெண்ட் எடுத்துக்கலாம். பட் ஸ்ட்ராலர் அவசியம் இல்லை குழந்தை உட்காராதுன்னா. பட் குழந்தை உட்காருன்னா நீங்க தாராளமா எடுத்துட்டு போங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா போயிடும். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்ன பண்ணேன்னா, இப்போ குழந்தைங்க ஃபிளைட்ல போர் அடிக்கும் இல்லையா, இப்போ வெளியிலனா விளையாட்டு காமிக்கலாம், விளையாட வைக்கலாம். ஃபிளைட்ல என்னத்தை பண்றது? ஸோ கொஞ்ச நேரம் நானும் நடத்திலாம் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா கண்டிப்பா போர் அடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மொபைல்லையே அவ யூஸ்வலா ஃபேவரட்டா பாக்குற வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க.
ஏன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வந்து இன்டர்நெட் வரவே வராது. ஸோ உங்களுக்கு ரொம்ப கடியாயிடும். உங்கள் குழந்தைங்க வீடியோ பார்க்கணும்னு அடம் பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி வீடியோலாம் டவுன்லோட் பண்ணி மொபைலில் ஏற்றி வச்சுருங்க. ஸோ அங்கே போன உடனே உங்களுக்கு அந்த வீடியோஸ் போட்டு லைட்டாக வால்யூம் கம்மியாக வச்சு நீங்கள் போட்டு விட்டுறலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே காப்பாத்துச்சு. ஏன்னா ஒரு நடுவில் தூங்கிடுவா, திரும்ப ஏஞ்சானா இந்த வீடியோ போட்டு விட்டோன்னா கொஞ்சம் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வீடியோஸை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அன்னைக்கு நம்ம ட்ராவல் அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸே நான் கூட சேர்த்து சொல்லிக்கிட்டே வரேன். உங்களுக்கு அது ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ முதல் விஷயம் வந்து ஏர்போர்ட்டுக்கு 3 hour முன்னாடியே போயிடுங்க. உங்கள் ஃப்ளைட் வந்து 7 மணிக்குன்னா 4 மணிக்கே போயிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பேக்லாம் செக்இன் பண்ணிவிட்டு, ஏன்னா சம்டைம்ஸ் பேக் வெயிட் அதிகமாக இருந்தால் மாற்ற சொல்லுவாங்க, எடுக்க சொல்லுவாங்க, குழந்தைக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ முன்னாடியே போகிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சீட்டும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஒரு 3 hour முன்னாடியே போயிடுங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பேகை வந்து எடுத்துகிட்டு போகிறது, ட்ராலியை தள்ளிட்டு போகிறது, இதெல்லாம் கை குழந்தைய வச்சுட்டு கஷ்டம் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், காரை விட்டு இறங்கி அதை ஒரு கார்ட்டை பிடிச்சி அந்த ட்ராலிலாம் அடிக்கிடுங்க டிரைவர்கிட்ட சொல்லி. அதுக்கப்புறமா அங்கே அட்டண்டன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு இருப்பாங்க சென்னை ஏர்போர்ட்லலாம், அவங்கள கூப்பிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தள்ளிட்டு போயிட்டு அங்கே செக்இன் கேட் வரைக்கும் வர மாட்டாங்க, பட் தள்ளிட்டு போயிட்டு உங்களுக்கு அந்த வெயிட் போடுவாங்கல்ல, அது வரைக்கும் உங்களுக்கு அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த பேகை தூக்கி வைக்கிறது எல்லாமே அவங்க நீட்டாக செஞ்சுருவாங்க. செக்யூரிட்டி செக் வரைக்கும் அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு கையில் ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்க இல்லை 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அண்ணா தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்களே எல்லாத்தையும் தலையில் போட்டுக்காமல் ஒரு ஹெல்ப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டெண்டன்ட்டோட ஹெல்ப் கேளுங்க. அதுக்கப்புறமா செக்யூரிட்டி செக். ஸோ செக்யூரிட்டி செக் அப்பப்போ பேக்லேருந்து எல்லா பொருளையும் வெளியில் எடுக்காதீங்க. பேக்கோட அப்படியே அனுப்பிடுங்க. அவங்களே உள்ளே என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. வேணும்னா அவங்க எடுத்து காமிக்க சொல்லுவாங்க, அப்போ மட்டும் காமிங்க. மற்றபடி பேக்கோட எல்லாத்தையும் அனுப்பிடுங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்தது வந்து இப்போ கேட்டுக்கு போயிட்டோம். கேட்டுக்கு போனோன்னே என்னென்னா, இப்போ குழந்தை அழும், அதுக்கு ஃபீட் பண்ணணும், நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் முன்னாடி ஃபீட் பண்ண முடியாது, என்னடா பண்ணுறதுன்னு கவலைப்படாதீங்க. அங்கே வந்து தனியாக ஃபேமிலி ரூம், சேஞ்சிங் ரூம் அந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா குழந்தைக்கு டைப்பர் மாற்றலாம், நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஃபீட் பண்ணுறதுக்கு சோஃபாலாம் இருக்கும். ஸோ பிரச்சனையே கிடையாது. சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ரூம் இருக்கும். இந்த ரூமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அது ரொம்பவே யூஸ் ஆச்சு. அப்படியே இல்லைனாலும் ஒரு ஆப்ரான் மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ரான் வாங்கிக்கோங்க. இதை வந்து மேலே போட்டுட்டிங்கன்னா நீங்கள் பால் கொடுக்கும்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி மூடிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல காத்தோட்டமாக இருக்கும். குழந்தைக்கு அடப்பாக இருக்காது. உங்களுக்கு ஒரு கவர் மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஷால்லாம் போத்துனா அது வழிஞ்சு விழுந்துரும்ல, இது வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டர்டியாக இருக்கும். இது நீங்கள் டைட் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆப்ரான் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டபுள் டிஷர்ட்லாம் இப்போ விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒன்று இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஃபீட் பண்ண தயங்காதீங்க. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு நம்ம ஃபீட் பண்ணணுங்க. யாரும் நம்மளை ஸ்டேர்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சாவே ஜென்ஸ் ஜென்ரலாக எழுந்து போயிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணுறதை பற்றி கவலையே படாதீங்க. வந்து இப்போ ஃப்ளைட் உள்ள ஏறியாச்சு, ஸ்ட்ராலரை மடித்து நீங்கள் கொடுத்துடணும், அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ ஃப்ளைட் உள்ள ஏறினோன்னே பேக்கெல்லாம் எடுத்து மேலே வைக்கணும்ல, அடுத்த சேலஞ்ச் ஆரம்பிக்குது. இப்போ பேக் எப்படி தூக்கி மேலே வைக்கிறது, கையில் குழந்தை இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இமீடியட்டாக அங்கே யாராவது நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஏரோஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற ஜென்ஸாக இருக்கலாம், எல்லாருமே நம்ம கையில் குழந்தை இருக்குன்னா தாராளமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வாயை திறந்து கேட்கணும், ஏன்னா ஹெல்ப் கேட்டால் தான் நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் இல்லையா? ஸோ ப்ளீஸ் எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணுங்கன்னா தாராளமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு அமெரிக்கன் தான் ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணாருன்னா பார்த்துக்கோங்க, சென்னை ஏர்போர்ட்லேருந்து வரும்போது. ஸோ நான் இதுக்கு ஹெல்ப் கேட்டேன், அவர் எடுத்து மேலே வச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இப்போ டேக் ஆஃப் ஆகும்போது கண்டிப்பாக குழந்தை, அதாவது கை குழந்தையா இருந்தால் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபீட் பண்ண ஆரம்பித்தா குழந்தைக்கு அந்த சக்ஷன் இருக்கிறதால அந்த குழந்தைக்கு வந்து காது அடையாமல் இருக்கும். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னா காதில் இயர்பட்ஸ் போட்டுருங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சூயிங்கம்மோ சாக்லேட்டோ கொடுங்க, இல்லை தண்ணி கொடுங்க. எதையாவது ஒன்று அவங்க உறிஞ்சிக்கிட்டோ மென்னுட்டோ இருந்தாங்கன்னா காது வந்து அவங்களுக்கு அடையாமல் இருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு முக்கியமாக காது அடைஞ்சிருச்சுன்னா அப்படியே அந்த டே ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பாங்க ஃப்ளைட்டில், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதை முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டேக் ஆஃப், லேண்டிங் 2 சமயத்துலையுமே நீங்கள் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. குழந்தையும் அழாமல் இருப்பாங்க, உங்களுக்கும் அது நிம்மதியாக போயிடும். அதே மாதிரி சாப்பிடும்போது இப்போ குழந்தைய கையில் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க.
பிளேட்டை வந்து கீழே வச்சுட்டு போக சொன்னால் அவங்க கீழே வச்சுட்டு போவாங்க. உங்கள் குழந்தைய நீங்கள் தூங்க வச்ச அப்புறமா பொறுமையாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு வாங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு நீங்கள் சொல்லிக்கலாம், அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஐயோ குழந்தை இருக்கே எப்படி சாப்பிட்றது அப்படிலாம் யோசிக்காதீங்க. நான் என்ன பண்ணேன்னா அவங்க கொண்டு வரும்போது வாங்கி கீழே வச்சுட்டேன், கீழே வைக்க சொல்லிட்டேன். குழந்தை தூங்கினோன்னே பேசினெட்டில் படுக்க வச்சுட்டு அப்புறமா நான் நிம்மதியாக எடுத்து சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி வந்து குழந்தை முழிச்சிட்டு இருந்தால் கூட பேசினெட்டில் உட்கார வச்சு பெல்ட் போட்டுட்டு கையில் விளையாடுறதுக்கு பொம்மை ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ சாப்பிட்றதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வர பிளேட்லேருந்து கொஞ்சம் ஃபுட்டை குழந்தை கொடுத்தாவே குழந்தை கொஞ்சம் அமைதியாயிடும். இப்போ அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் கேட் மாறுறது. ஸோ ஒரு ஃப்ளைட்லேருந்து இன்னொரு ஃப்ளைட் போகிறீங்க, கேட் மாறணும். எப்படா கேட் மாறுது, நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோமா, நம்ம ஏர்போர்ட்டில் தொலைஞ்சு போயிடுவோமா, இப்படியெல்லாம் நீங்கள் பயப்படவே வேணாம். கேட் மாறுறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, போர்டிங் பாஸில் இருக்கிற கேட் நம்பரை மட்டும் நம்பாதீங்க. ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே ஒரு பெரிய டிஸ்பிளே போர்டு இருக்கும். அந்த டிஸ்பிளே போர்டில் உங்களோட ஃப்ளைட் நம்பர் எந்த கேட்டில் இருக்குது அப்படின்றது டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் போர்டிங் பாஸில் இருக்கிறது வேறு கேட்டாக இருக்கும், நம்ம போய் சேர்றது வேறு கேட் ஆகிடும். ஸோ எனக்கு இப்படி தான் ஆச்சு. நான் அமெரிக்காவில் இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு போர்டிங் பாஸில் இருக்கிற கேட் நம்பரை ஃபாலோ பண்ணி போயிட்டேன். பார்த்தா அங்கே ஃப்ளைட்டே இல்லை. திரும்பவும் அங்கேருந்து எட்ரா திரும்பவும் நடந்து இன்னொரு கேட்டுக்கு போனேன். ஸோ இது எனக்கு தேவையில்லாத அலைச்சல் ஆயிடுச்சு. ஸோ எப்பயுமே ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே உங்களோட கேட் நம்பரை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேட் மாறுங்க. அதே மாதிரி கேட் மாறும்போது உங்களுக்கு தயக்கமாக இருக்குது, டவுட்டாக இருக்குது, எப்படி போகிறது தெரியல, எது இருந்தாலும் அங்கே இருக்கிற அட்டெண்டன்ஸை கேளுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்டில் இருக்கிற எல்லா ஒர்க் பண்ணுறவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் குழந்தையோடு இருக்கீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஒரு வாட்டி நான் ஃபஸ்ட்டு சிவானி பேபியாக இருக்கும்போது நான் வந்தோம். அப்போ ஒருத்தர் கையோட கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு கேட்லேயே இறக்கி விட்டார். அந்த அளவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து பேகை வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் டு டொமஸ்டிக் மாறுறோன்னா பேகை எடுத்துட்டு திரும்பவும் நம்ம செக்இன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் அமெரிக்கா வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்டன்லேருந்து இறங்கி திரும்பவும் நீங்கள் கிளீவ்லேண்ட் போகணுன்னா அந்த பாஸ்டன் ஏர்போர்ட்டில் ஒரு வாட்டி பேகை எடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் செக்இன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஐயோ திரும்பவும் பேகை தூக்க முடியாதே அப்படின்னு பயப்படாதீங்க. நம்ம எப்படி சென்னை ஏர்போர்ட்டில் அட்டெண்டன்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி எல்லா ஏர்போர்ட்லேயுமே அட்டெண்டன்ஸ் இருப்பாங்க. நீங்கள் வந்து எனக்கு அடுத்த ஃப்ளைட் வந்து இவ்வளோ நேரத்தில் இருக்குது, எனக்கு இந்த பேகெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு ஒரு $5 கொடுக்கலாம். எனக்கு அந்த மாதிரி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். பேகெல்லாம் எடுத்து அடுத்த இதில் போட்டுட்டாரு. இன்ஃபேக்ட் நான் ஸ்டாலரே எடுக்கவே மறந்துட்டேன் பேக்லேருந்து. அப்புறமா அவர் சொன்னார், இந்த மாதிரி உங்கள் நேம் சொல்லுங்கள், நான் ஸ்டாலர் திரும்ப எடுத்து கரெக்டாக செக்இன் பண்ணிடுறேன்னு. ஸோ அதை கூட அவர் பண்ணார். ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, ஹெல்ப் கேளுங்க, உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ ஒரு வழியாக கேட்லாம் மாறி நீங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சா? எஸ், நானும் அப்படி தான் வந்தேன். வந்து இறங்கணுன்னா அப்பா அப்படின்னு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் வந்தோடனே கையில் இருக்கிற எல்லா பேகு குழந்தையெல்லாம் கொடுத்துட்டு முடிஞ்சிருச்சுடா ஜேர்னி அப்படின்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் குழந்தையோட தனியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பயப்படவே பயப்படாதீங்க, தைரியமாக போங்க. அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் காஷியஸாக இருந்தால் போதும். கரெக்டான கேட் நம்பர், கரெக்டான போர்டிங் பாஸ் இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் ட்ராவல் சூப்பராக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய லேடிஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல வெயிட் லாஸ் வீடியோஸ் அண்ட் மோட்டிவேஷன் வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் சொல்லு தேஜு, பாய். யாருமே இல்லை, யாருக்கு பாய் சொல்கிறதுன்னு யோசிக்கிற போல. சரிங்க, பாய்.